ஸோ அவர் விஷன் முன்னாடி 200 crores இருந்துச்சு, அப்புறம் ஒரு 400 crores 500 crores இருந்துச்சு பட்ஜெட்டு ஆக்சுவலாக. ஸோ நம்மளாம் சேர்ந்து எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் கிட்ட தான் ஃபைல்லாம் இருக்கு, சேர்ந்து ஒரு 5000 crores பட்ஜெட்டாக மாற்றணும். இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்து ஏதோ வந்து பனிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி, ஓகே ஸ்போர்ட்ஸ்னா ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஒரு 10 years முன்னாடி இருந்துச்சு. இன்னும் 5 yearsல இல்லை எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் பக்கம் வரணும்னு have to reach 5,000 10,000 crores இண்டஸ்ட்ரியாகவும் அதை பேஸ் பண்ணி நைக் அடிடாஸ்ங்கிற மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாடை நோக்கி வரணும். ஸோ அதனால அடிடாஸ் இப்போ கரூரில் வந்திருக்காங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னும் நான் சொன்னேன், ஜனவரி முடிஞ்சு பொங்கல் முடிஞ்சு பிப்ரவரியில் வி ஹாவ் அ டோர்னமெண்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் சிஎம், அதுக்கப்புறம் வந்து ஜுடிஷியல் சிஸ்டம், அதுக்கப்புறம் மீடியா பக்கத்தில் இருந்த இந்த 4 பேர்த்துக்கும் ஒரு பெரிய ஃபைட்டை ரெடி பண்ணி யார் வின் பண்ண போகிறாங்க ஸ்போர்ட்ஸில், அதுக்காக இப்போயே ஃபிட்னஸ் ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப் டு 70 வரைக்கும் ஏன் ரிட்டையர்ட் பீப்புள் கூட நம்ம வெல்கம் பண்ணலாம். ஸோ அத்லெட், அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்கிறேன், ஏன் பேஸ்கெட் பால் சேர்க்கல சந்தீப் சார்? என் கேமை நீங்கள் விட்டுட்டீங்க ஆக்சுவலாக. ஸோ வி ஹாவ் டு கண்டக்ட் மினிமம் 20 to 22 கேம்ஸ். எல்லா கேம்ஸுமே நம்ம வந்து நேரு ஸ்டேடியம் அண்ட் இங்கே எங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். இப்போ எப்படி இருந்தாலும் முதலமைச்சர் அந்த கோப்பை நம்ம நடத்த போகிறோம், அதில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்க்ளூடிங் நம்ம ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் கூட கொண்டு வந்து ஒரு பெரிய மாஸ் ஒரு ஈவெண்ட்டாக நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ எவ்ரி 6 months ஒரு டோர்னமெண்ட் நடத்தி நம்ம we have to ensure officers mental health and physical health. We have to motive. It's very we know நான் வந்து எலெக்ட் ஆன பிறகு எலெக்ஷன் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒர்க் இருந்துச்சு, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லைஃப்ல இருக்கும் பொழுது மினிமம் we are working 18 hours. ஸோ சேம் அதே தான் ஆஃபீஸர்ஸுக்கும். காலையில் ஆஃபீஸ் போனோம்னா நம்மளுடைய ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் இன்னும் அந்த பழைய மெத்தட்லேயே இருக்குது. ஒரு ரூம்குள்ளே போனால் அப்படியே ஒரு ஜன்னல் கூட இல்லாமல் நம்ம வந்து கிட்டத்தட்ட 14 hours 15 hours ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஆக்சுவலாக. அஃப்கோர்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் லைஃப் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து மார்னிங் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 45 minutes 1 hour. ஐ வேக் அப் 5 o'clock 5 to 6:30 வரைக்கும் கொஞ்சம் ஃபிட்னஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகிற மாதிரி அந்த ஆஃபீஸர் ஷுட் ஃபோக்கஸ் மோர் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் ஹெல்த். ஆஃபீஸர்ஸ் மென்டல் ஹெல்த் சரியாக இருந்தால் ஃபைல் கரெக்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி நெசசரி. ஈவன் ஜட்ஜஸ் லைஃப் மார்னிங் எந்திரிச்சாங்கன்னா அடுத்த நாள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவங்க எழுதணும், திருப்பியும் வந்து 5 மணி வரைக்கும் கோர்ட்டில் இருப்பாங்க, திருப்பியும் அடுத்த நாள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு படிக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் 24 hours 5 hours தவிர நம்ம வந்து வி சிட்டிங் மோர் இந்த சேர்லேயே உட்காந்துட்டு இருப்போம், படிச்சுட்டே இருப்போம், ரீடிங் இருக்குது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் மென்டல் ஹெல்த் ஆக்சுவலாக. எப்படி குழந்தைங்க மென்டல் ஹெல்த்தால் பாதிப்பட்டு ட்ரக்ஸ் போகிறாங்களோ அது மாதிரி ஆஃபீஸர்ஸ் ரியலி நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த முன்னாடிலாம் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கும்போது ஆஃபீஸர்ஸை வந்து ஆஃபீஸர்ஸ் சரியில்லைன்னு திட்டுவோம். இப்போ தான் வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் லைஃப். டு ஸ்டக் மோர் தென் 18 to 19 hours சிட்டிங் இன் த ரூம் டு ரீடிங், அதில் எக்ஸிக்யூஷன் ப்ராப்ளம். ஸோ இது நம்ம எல்லாரும் ஒன்று சேரும்போது we have to happily look like ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி எவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியுங்கிறதுக்கு we need a time for us. நமக்குன்னு ஒரு டைம் வேணும், ஒரு 1 hour every day. அதுக்கு கவர்மெண்ட் have to motive. இதை வந்து நம்ம பண்ணிட்டு இன்னொரு 1 வருஷத்துல ஆல் இந்தியா லெவல் டோர்னமெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் 28 ஸ்டேட்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு ட்ரீம்ல தமிழ்நாடு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ் டீம் வின் பண்ற மாதிரி நம்ம அதுக்கான ப்ராக்டிஸ். ஸோ வி ஆர் பெஸ்ட் டீம் என்ன இந்தியாவில் பெஸ்ட் டீம் நாங்கள் தான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐபிஎஸ்ல நாங்கள் ஃபிட்டாக இருக்கிறோம், எந்த கேமாக இருந்தாலும் நாங்கள் வின் பண்ணுவோன்னு ஒரு இந்தியா லெவலில் ஒரு பெரிய டோர்னமெண்ட் மாசா. எப்பயுமே நான் கொஞ்சம் ஸ்மாலாக திங்க் பண்ணி பழக்கம் இல்லை. ஸோ வி ஹாவ் டு திங்க் வெரி ட்ரீம். தென் ஆல்சோ பெஸ்ட் டீமை கொண்டு போய் இந்த வெட்டரன் டோர்னமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் ஃபாரின்ல. ஸோ இங்கே இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் நம்ம ஒரு ஃபாரின் டோர்னமெண்ட்டுக்கு சந்தீப் சார் நீங்கள் தான் அனுப்பிச்சோணும். நான் வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கு ஃபண்ட் எவ்வளோ வேணால் நம்ம அலாட் பண்ணலாம், ஜஸ்ட் டு பார்ட்டிசிபேட் த இன்டர்நேஷனல் லெவல் டோர்னமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் டு கிவ் த என்ட்ரி ஃபார் தி ஆல் வெட்டரன் டோர்னமெண்ட்ஸ். அத்லெட்டிக்ஸில் வெட்டரன்ஸ் இருக்கு, பாஸ்கெட் பால் இருக்கு, வாலிபால் இருக்கு, ஸ்விம்மிங்கில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம நேஷனல் லெவல் அகாடமிஸோட சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை வந்து just give the entry for the veteran level tournaments, participate then come back actually. So wish you all the best for sports, for anything. I'm with you always.
CM with you, everyone. Wish you all the best. Thank you. தமிழ்நாடு இந்திய ஆட்சிப்பணி மற்றும் மத்திய அரசு பணியாளர்களுக்கிடையே 2024-25 ஆண்டு நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்போது வெற்றி கோப்பைகளை வழங்குவார்கள். முதலில் கிரிக்கெட்டர்